ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வீடியோ தான். இது வந்து நேக்கட் எக் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. இது வந்து ஒரு பச்சை முட்டையை வந்து வெளியில் இருக்க ஷெல் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் வெனிகர் நான் எடுத்திருக்கேன். வெனிகர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு பச்சை முட்டை எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். உள்ளே அது என்னென்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து அல்லது முக்கால் கிளாஸ் வந்து நம்ம வந்து வெனிகர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து முட்டையை வந்து உள்ளே போட்டுடலாம். மெதுவாக போடுங்க. இது போட்டோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த முட்டையை சுற்றி வந்து ஃபுல்லாக பபுள்ஸாக ஃபார்ம் ஆகிடும். நான் வந்து கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நான் வந்து நல்லா காமிக்கிறேன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 24 ஹவர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வந்து 24 ஹவர்ஸ் அப்படியே வந்து வச்சிடணும். என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எக்ஷெல் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பபுள்ஸாக வந்திருக்கு. இப்போது நம்ம எக்ஷெல்லில் இருக்கிற கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட் இருக்குது. வெனிகர் வந்து அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு ஆசிட் கிடைக்கும், கார்போனிக் ஆசிட். அந்த கார்போனிக் ஆசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். மீதி இருக்கிறது வந்து வாட்டராக தான் இருக்கும். நீங்கள் 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்கு வந்து எல்லா ஆசிடும் எடுத்து அப்படியே மேலே வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் நாளைக்கு இப்போது 12 o'clock போடுறீங்க அப்படின்னா மத்தியானம், நாளைக்கு 12 o'clock பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அந்த எக்ஷெல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துரும். நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் எக் கிடைக்கும். இப்போது எக்கு வந்து மேலே வரப்போகிறது பார்க்க போகிறீங்க. நல்லா பாருங்கள், எக்கு வந்து நல்லா மேலே வந்துட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இருந்த எக் வந்து இப்போ மேலே வந்துடுச்சு. இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து அது கீழேயும் மேலேயும் போயிட்டு வந்தது. இது வந்து அப்படியே வந்து 24 ஹவர்ஸ் விட்டுருங்க. அதாவது இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு போட்டிங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு தான் நீங்கள் வந்து அதை எடுத்து பார்க்கணும். இப்போ நல்லா தெரியுது பார்த்தீங்களா, கீழே போயிட்டு மேலே வரும். இது நடந்துக்கிட்டே இருக்காது. ஒரு சில நேரம் கீழேயே இருக்குது, ஒரு சில நேரம் அப்படியே மேலே வரும். இது வந்து குழந்தைங்களுக்கான சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இப்போ நான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறேன். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, நல்லா வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் ஃபுல்லாக அரிச்சிருச்சு. கம்ப்ளீட்டாக அந்த ஷெல்லே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ எடுத்துட்டேன். எடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்கை வந்து நம்ம வாஷ் பண்ணணும். உள்ளே இருக்கிற மஞ்சக்கருவு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் நல்ல டார்ச் லைட் வச்சு பார்த்தீங்கன்னா அது போயிட்டு பபிள்ஸ் உள்ளேயே இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வந்து போயிட்டு வரும். அது மட்டும் இல்லை, இது அரிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து குழந்தைங்க உருட்டி விளையாடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பவுன்ஸ் ஆகும் இந்த எக். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த மஞ்சக்கரு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பவுன்ஸ் பண்ணுறேன். அது பாலாட்டம் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த ஷெல்லெல்லாம் அரிச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்காகத்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது.
குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி காமிங்க. என்னென்ன இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் அசிட்டிக் ஆசிட் எனக்கு வந்து இங்கிலீஷில் தான் சொல்ல தெரியும். எனக்கு வந்து தமிழில் வந்து அந்த தெரியாது, அந்த கெமிக்கல் நேம்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து நான் கால்சியம் கார்பனேட்டும் அசிட்டிக் ஆசிட்டும் ரியாக்ட் ஆனால் எப்படி இருக்கும்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி காட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்கு வந்து சின்னதாக தான் பவுன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து உடஞ்சிரும், எக்கு வந்து உடஞ்சிரும். ஸோ சின்னதாக நீங்கள் உருட்டி பார்க்கலாம். கம்மியான டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து பவுன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே குழந்தைங்க வந்து உருட்டும் போது எக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா பாவம் திட்டாதீங்க. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான், அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வில் கேட்ச் யூ இன் another video. Till then, bye bye.